என காட்டுக. முக்கோணி ஏடிஎஃப் ஒருங்கிசைவு முக்கோணி டிபிஇ என காட்டுக. டிபிஇ அதாவது இந்த முக்கோணியும் ஒருங்கிசைவு காட்டுக. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இப்ப கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்ததுன்னு காட்டும். அப்ப நாங்க அதுக்கு முன்னாடி இந்த முக்கோணிகள்ல என்னென்ன தரவுகள் தரப்பட்டிருக்குது என்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கும். ரைட், இந்த முக்கோணிகள்ல என்னென்ன தரவுகள் தரப்பட்டிருக்கு என்று பார்க்கிறது என்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தரவு தந்திருக்கு? இந்த முக்கோணிலையும் என்னென்ன சமன்? ஏடியும் டிபியும் பக்கங்கள் சமன். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் அந்த பக்கத்தை போட்டுக்கொள்வோம். இப்ப தரவு அவங்க தந்திருக்காங்க தானே, அப்ப தரவை நாங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கொள்வோம். முதல்ல எழுதுறது ஆர்டர் என்ன? முக்கோணி ஏடிஎஃப் முக்கோணி டிபிஇ. ரைட், ஒருங்கிசைவு செய்யல ஆர்டர்ல செய்யும். ரைட், ரெண்டு முக்கோணியை நாங்க முன்னுக்கு கால் பண்றது, அதாவது இந்த ரெண்டையும் கூப்பிட்டு இதுல வச்சிருக்கிறதுன்ற மாதிரி. அப்ப இந்த ரெண்டு முக்கோணியையும் எடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த முக்கோணி சொல்றோம்னா அந்த முக்கோணிய பக்கங்களை முன்னுக்கு எழுதுவோம். செகண்டுக்கு இந்த முக்கோணி சொல்றோம்னா அந்த முக்கோணிய பக்கங்களை பின்னுக்கு எழுதுவோம். ரைட், ஏடிஎஃப்ல என்ன முக்கோணி இருக்கு? பக்கம் இருக்கு ஏ டி. அது என்னதுக்கு சமன்? மற்ற முக்கோணியில டி பிக்கு சமன். காரணம் என்ன? தரவு. அவங்களே தந்தால தரவு. ரைட், அப்ப காரணம் வந்து தரவு. ரைட், இப்ப நாங்க இந்த முக்கோணியை வச்சுக்கொண்டு டிகோட் பண்ணுவோம். ரைட், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டினால் உண்டாகுகின்ற என்னென்ன சமன்? இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டும் போது உண்டாகும் என்னென்ன கோணங்கள் சமன்? ஒத்த கோணங்கள் சமன். ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அது மாதிரி நேர் கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்கு. ரைட், குத்தெதிர் கோணமும் சமனா இருக்கு. இதை நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இப்ப நீங்க சத்தம் போடாம இருக்கிறீங்க. அப்ப இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டும் போது உருவாகும் ஒத்த கோணங்கள் சமன், ஒன்று விட்ட கோணங்கள் சமன், நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 சமனோ? இல்ல சார், நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ரைட், ஒத்த கோணம் என்ன வடிவத்தில் இருக்கும்னு சொன்னான்? என்ன வடிவத்தில் இருக்கும்? எஃப் வடிவத்தில் இருக்கும்னு சொன்னான். கடைசி கிளாஸ்ல சொன்னானோ. ஒத்த கோணம் எஃப் வடிவத்தில் இருக்கும். அதாவது இந்த கோணமும் இந்த கோணம், இது ரெண்டு சமாந்தர கோடுகளா இருந்துச்சுன்னா இந்த கோணமும் சமனா இருக்கும். அதே எஃப் வந்து நம்ம எஃப் அண்ட் எஃப் மாதிரி தான் இருக்கணும் சொன்னான். அப்ப இந்த மாதிரி எஃப் வந்தாலும் இது ரெண்டு சமாந்தர கோடா இருந்துச்சுன்னா இந்த கோணமும் சமனா இருக்கு. ரைட், இப்படி தலைகீழா எஃப் இருந்தாலும் இது ரெண்டு சமாந்தரமா இருந்துச்சுன்னா இந்த கோணமும் சமனா இருக்கு. ரைட், இவங்க எல்லாம் என்னது? ஒத்த கோணம். ரைட், ஒன்று விட்ட கோணம் என்ன வடிவத்தில் இருக்கும்னு சொன்னால் அது நேய கோணம். ஒன்று விட்ட கோணம் Z வடிவத்தில் இருக்கும். ஒன்று விட்ட கோணம், இது ரெண்டும் சமாந்தர கோடுகள் என்றால் இந்த கோணமும் சமனா இருக்கு. அதே Z வந்து Z தான் இருக்கணும் மட்டும் இல்ல, தலைகீழா திரட்டி இருக்கலாம். ரைட், இப்படியும் வரலாம். இப்ப பாருங்க, இதுல பார்ப்போம்.
இப்ப சொல்லுங்க இதுல ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ரைட். இந்த கேள்வி செய்ய முடியும். நம்ம இதை பார்த்துட்டு போவோம். ரைட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபியும் டிஇயும் என்னது? சமாந்தர கோடுகள். சமாந்தர கோணம் இல்ல கோடுகள். ரைட். இப்ப நாங்க ஒத்த கோணங்களை கண்டுபிடிப்போம். ரைட். அப்ப நாங்க ஒத்த கோணங்களை கண்டுபிடிப்போம். ஒத்த கோணங்கள் எஃப் வடிவத்துல இருக்கணும். அப்ப எந்த கோணம் வரும்? ரெண்டு சமாந்தர கோடு இருக்கு, ஒரு குறுக்கோடு வெட்டுது, எஃப் வடிவத்துல வரும். ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் வரும். வருமா இல்லையா? வரும் சார். எப்படி வரும்? இது ஒத்த கோணம் எஃப் வடிவம். இப்படி வந்தா எஃப் வடிவம். ரைட். அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் வரும். அப்ப அந்த கோணத்தின் பேர்களை சொல்லுங்க. என்ன கோணம்? முதலாவது கோணம் என்ன கோணம்? ஒத்த கோணம். ஒத்த கோணத்தின் பேர்களை சொல்லுங்க. உள்ள இருக்கிற பேர் அந்த கோணத்தை குறிக்கிறது என்ன பேரால? BGHEF. BGF அல்லது BGH ன்னு சொல்லலாம். ரைட். அப்ப B கோணம் சொல்லி சொல்றோமே. கோணம் BGF எனக்கு சமமா இருக்கும். கோணம் FHG F கோணம் FH மேல கோணம் போடுவோம். HE. ரைட். ஒரு ஒத்த கோணம் சொல்லியாச்சு. அடுத்த ஒத்த கோணம் சொல்லுங்க. F வடிவத்துல இருக்கணும். அடுத்த ஒத்த கோணம் சொல்லுங்க. CGH வராதா சார்? CGH. ஓகே, CGH உம் CHE. HE சார். CHE என்ற கோணமே வராது. இந்த கோணத்துக்கு இது ஒத்த கோணம். DHE. DHE. இங்க இருக்கு. DHE என்ன நேர்கோடு? DHE சார். F சார். DH என்ன? F சார். F சார். G வந்தா என்ன வடிவம்? இதுக்கு இதண்டா பானா வடிவம். இதுக்கு மண்டா பானா வடிவம். அது நேர் கோணங்கள். இப்ப நாம பார்க்கிறது ஒத்த கோணம். F வடிவம். இப்ப பாருங்க இதுல F வடிவம் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்ப எப்படி இருந்துச்சுன்னா இப்படி சமாந்தர கோடு ரெண்டு இருக்கு. அப்ப இந்த கோணமும் இது F திரட்டி போட்ட மாதிரி. இதுவும் அப்ப இந்த கோணம் வரும். இந்த கோணம் எந்த கோணம்? முதலாவது கோணம் பாத்தீங்கன்னா CGF சமன் HOF போடலாம். ரைட். இந்த நேர்கோடு D சார் சார். HF சார். HF. ரைட். ரெண்டு ஒத்த கோணம் சொல்லியாச்சு. இன்னும் ரெண்டு ஒத்த கோணம் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். சார் இன்னும் ரெண்டு ஒத்த கோணம் இருக்கு. ரெண்டு ஒத்த கோணம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ரெண்டு ஒத்த கோணம் இருக்கு. சொல்லுங்க. தலைகீழாக வரலாமா சார்? தலைகீழா வரலாம்னா சொல்லி நான் தானே. இப்ப வந்து பாருங்க. இப்ப F இப்படி இருந்தாலும் F தான், இப்படி இருந்தாலும் F தான், இப்படி இருந்தாலும் F தான், இப்படி இருந்தாலும் F தான். F வடிவமா இருந்தா சரி. சரி சார். சொல்லுங்க அடுத்த ரெண்டு. JD M எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உடைச்சுக்கிறேன் பாருங்க. பாருங்க இதுல ஒரு F வடிவம் வந்துட்டாண்டு.
ஆம் சார். இந்த இடத்துல இதை நான் அப்படி அங்க தனியா கீறி இருக்கேன். இதுக்குள்ள இருந்தா டிஸ்டர்பா இருக்குமென்னு போட்டு நான் தனியா கீறி இருக்கேன். பாருங்க, EHGAB. இப்ப இந்த இது வந்து பாருங்க, ஒரு பிரட்டின் F இருக்கு. அப்ப இந்த கோணம் சமனா இருக்கு. இந்த கோணமும் இந்த கோணம். அப்ப கோணத்துல பேர் என்ன? GHE சார். GHE என்னதுக்கு சமனா இருக்கு? AGB. AGB க்கு சமனா இருக்கு. கோணம் AGB க்கு சமனா இருக்கு. ரைட். இது வேணும்னா நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த ஒவ்வொரு கோணமும் எழுதியதுல அதுக்கு பக்கத்துல அந்த F வடிவத்தை நீங்க குறிச்சு காட்டுங்க. இந்த பக்கத்துல இந்த F வடிவத்தை போட்டு அதுல இருக்கிற என்னது, அது என்ன வடிவத்தில் இப்ப இங்க இருந்து இங்க வருதுண்டா BGHFE இவ்வளவுதையும் போட்டா இந்த இதுக்குரிய கோணம், முதலாவதுக்குரிய கோணம் வழி போகுது. ஒரு விளக்கம் திருப்பி போய் பாக்கிக்கலாம், ஒரு விளங்கும். அடுத்தது என்னது? DHGCGA. எங்க இருக்கு B? இங்க BA இல்ல. இதுவும் சரி. DH G CG SCGA. பாருங்க, அதாவது இதுவும் இது பாருங்க, இப்படி வரும். இப்படி வந்து இப்படி F ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு ஒரு குறுக்கோடு வட்டைக்கு வருது. ஒத்த கோணங்கள் இது எழுதியாச்சா? சரி சார். இப்ப ஒன்று விட்ட கோணங்கள் எழுதி கொள்வோம். ஒன்று விட்ட கோணங்கள் என்ன வடிவத்தில் இருக்கணும்னு சொன்னான்? Z வடிவத்தில் இருக்கணும். ரைட். நீ இதுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்காம அந்த ஒவ்வொரு சட்டையும் வெளியில தூக்கி காட்டுங்க. ரைட். இப்போ முதலாவது செட் வந்து வரப்போகுது. எங்களுக்கு எங்க இருந்து எங்க வரப்போகுது? CGHE. CGE சார். CGE என்ற கோணமே இல்லை. CGE என்ற கோணமே இல்லை. CGHE. அவ்வளவு அப்படி சட் வடிவம் வந்து அந்த மாதிரி வரப்போகுது. ரைட். அப்ப ஒரு சட் வடிவம், இந்த சட் வடிவத்தை நீங்க சொல்றீங்க. ரைட். இந்த சட் வடிவத்துல பாத்தீங்கன்னா இது CGHE சார். அப்ப இந்த கோணம் வரப்போகுது. அப்ப இந்த கோணத்துல பேர் என்ன? CG H. கோணம்னா மூன்று எழுத்துல கொடுக்கணும். நடுவுல அந்த கோணம் இருக்கிற மாதிரி வரணும். G வந்து நடுவுல இருக்கிற மாதிரி மிச்சம் எல்லாம் வரணும். அதோட சமன் மற்ற கோணம் என்ன? GHE. ரைட். ஒரு செட் எழுதியாச்சு. மற்ற செட் என்ன? DHGB. ரைட். இந்த செட்டை சொல்றீங்க. ரைட். அதாவது இப்படி வரும் சார். ஆமா சார். BHG சார். B. அப்ப இந்த கோணமும் இந்த கோணம். அப்ப இந்த கோணம் என்ன கோணம்? DHG. மற்றது என்ன சமன்? HGB சார். ரைட். சரி சார். ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ரைட். ஒன்று விட்ட கோணங்கள் இப்படி எல்லாம் முடிஞ்சு. ரைட். இனி அடுத்து போடுங்க. ஒத்த கோணம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் சார். ஓகே. அப்ப அடுத்து போடுங்க நேய கோணங்கள். நேய கோணம் என்ன வடிவத்தில் இருக்குன்னு சொன்னான்? பானா வடிவத்துல. நேய கோணங்களோட கூடுதல். நேய கோணம் சமனா இருக்காது. நேய கோணங்களோட கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 180. 180 இருக்கு. ரைட். முதலாவது நேய கோணம் சொல்லுங்க. இப்படி ஒரு பானா வர போகுது. PGHE. பானாண்டா பானா மாதிரி இருக்கணும் இல்ல, அந்த பானா மாதிரி வளைஞ்சிருந்தா சரி. ரைட். இது சமாந்தரமா இருந்துச்சுண்டா BGHE. ரைட். இது ஒரு பானா தானே?
இந்த கோணம் இந்த கோணம். அப்ப எப்படி வரப்போகுது? பி ஜி ஹெச் ஐயும் ஜி ஹெச் இஐயும் இது சமன்படக்கூடாது. ரெண்டையும் கூட்டினாங்க எவ்வளவு வரணும்? 180 வரும் சார். 80. இது நேய கோணம். இது கூட்டி போறது சமன் இல்ல. சரி சார். என்ன ஒரு நேய கோணம் இருக்காங்க? இங்க இருக்கு கோணம் இருக்கு சார். CGHD சார். CGDH CDHD D. இது ரெண்டு சமாந்தர கோடா இருக்கணும். இந்த கோணம் இந்த கோணம். ஆக கோணத்தின் பேர் என்ன? சி கோணம் சிஜி D. டி வராது. கோணம் சொல்லிக்கல எப்படி? சிடி சிஜி டி என்றா இது இப்படி. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்துரும்? கோணம் சொல்லிக்கல. இப்ப நீங்க டி சொன்னீங்கன்னா எப்படி வந்துரும்? இதுதான் சி சிஜிடி என்றது இந்த கோணம். சிடிஜி இப்படியா வருது? சிடிஜி ஜிஹெச் டி இப்படிதான் வருது. அப்ப கோணம் சொல்லிக்கல மூன்று எழுத்துல சொல்றா இப்படி வந்து இப்படி வந்தா இந்த கோணம். நீங்க இதே டக்குனு டி கொண்டு விட்டு விட்டா சின்ன கோணம் ஆகும். ரைட்? அப்ப சிஹெச் அதோட என்னத்தை கூட்டணும்? DHG சார். டி ஓ மாறிக்கலாம் எல்லாம் ஜிஹெச் டி கூட்டினா 180 பா. 80 பாய். ரைட். நீங்க ஒன்று கோணம் எழுதியாச்சா? ஓம் சார். புத்தகத்தில் கோணம் போடுங்க. புத்தகத்தில் கோணம். புத்தகத்தில் கோணம் என்னோட இடத்துல இருக்கும்? எதிரெதிர் கோணங்கள் சமனா இருக்கு. எக்ஸ் வடிவத்துல இருக்கு. எதிரெதிர் கோணங்கள் சமனா இருக்கிற எக்ஸ் வடிவத்துல இருக்கு. ரைட். இதுல 4 புத்தக கோணம் வரப்போகுது. 4 சோடிகள் வரும். இப்ப முதலாவது சோடியை பார்ப்போம். அங்க மேல இருக்கிற சோடி மேல வந்து பாத்தீங்கன்னா ஏ சரி நான் அங்க இருக்கிற மாதிரி படத்துக்கு இருக்கு. ஏ சி டி ஜி ஹெச். ரைட். குத்தகை கோணங்களுக்கு வந்து சமாந்தர கோடுகள் தேவை வேண்டிய இல்லை. 2 கோடு இப்படி வெட்டினாலே சரியாது குத்தகை கோணம். ரைட். அதுக்கு சமாந்தர கோடு தான் இருக்கணும் வேண்டிய இல்லை. ரைட். மிச்ச இதுகளுக்கு தான் சமாந்தர கோடுகள் தேவை. குத்தகை கோணத்துக்கு வந்து சமாந்தர கோடுகள் தேவையில்லை. ரைட். குத்தகை கோணம் அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் கோணத்தின் பேர் சொல்லுங்க. ஏஜிசி. கோணம் ஏஜிசி. கோணத்துக்கு நடுவுல ஜிக்கு மேல கோடு போடணும். சமன் கோணம் ஏஜிபி. எப்படி சமனா இருக்கும்? அதுவும் புத்தக கோணம் ஒன்று கொண்டு எதிர்கோணம் சமன். இந்த கோணம் இந்த கோணம் என்ன சொன்னாங்க? இப்ப ஏஜிசி. அப்ப எதிர்கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் என்ன கோணம்? ஜிபி. HGB. அதே மாதிரி மற்ற கோணம் ஏஜிபி. AGB. கோணம் AGB. கோணம் CG H. ரைட். இப்ப இங்க மேல இருக்கிறது முடிஞ்சது. இனி கீழே இருக்கிறவருக்கு வருவோம். கீழே இருக்கிறவர் இந்த cross. அந்த crossல இருக்க குத்தகை கோணம் சொல்லுங்க. G H F E D. ரைட். எங்க குத்தகை கோணம் வரப்போகுது? இந்த கோணமும் இந்த கோணமும். கோணத்துல பேர் சொல்லுங்க. கோணம் D H G G சமன் இந்த கோணம் E கோணம் EHF. EHF. கோணம் EHF.
சும்மா நார்மலா கோணம் போடாம EHF போடக்கூடாது, நடுவுல கோணமும் போடும். ரைட், அடுத்த கோணத்தை சொல்லுவோம். இதுவும் இதுவும் GHE கோணம் GHE சமன் கோணம் கோணம் DHF DHF. ரைட், இப்ப எங்களுக்கு எல்லாமே விளங்கிட்டு, குத்தகை கோணம், ஒன்று விட்ட கோணம், மொத்த கோணம், நேய கோணம் எல்லாம் சரி. ரைட், இப்ப நாங்க ஒருங்கிசைவுக்கு போவோம். இப்ப பாப்போம், இரண்டு சமாந்தர கோடுகள் ஒரு குறுக்கோடி வெட்டுது. எஃப் வடிவம் கண்டுபிடிங்க. எஃப் வடிவத்தை இவரும் இதுக்கு எஃப் வடிவம் என்ன? இங்க பாருங்க, ரெண்டு சமாந்தர கோடுகள் இங்க மேலேயும் இங்கேயும் இருக்கு. குறுக்கோடி வந்து சைடால வெட்டுது, இப்போ நடுவால வெட்டிட்டு போட முடியல, இந்த இப்படி வெட்டுது. இப்போ அப்ப இது எஃப் தானே. எஃப்ண்டா இதுவும் இதுவும் ஆமா இல்லையா? இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். இங்க இருக்கிற இந்த கோணத்துக்கு சமன். சரி, இப்ப பாப்போம், அதே சமாந்தர கோடுகள் இப்படி ரெண்டு சமாந்தர கோடு போகுதானே பாருங்க. இப்படி இப்படி ரெண்டு சமாந்தர கோடு போதா இல்லையா? போகுது. அதுவும் குறுக்கோடு இங்க கீழால வெட்டுதா இல்லையா? இப்படி இந்த இப்படி போகுது, கீழால இப்படி போதா இல்லையா? சமாந்தர கோடுகள் கீழால ஒன்று போதா இல்லையா? போகுது. அப்ப இது என்ன வடிவம்? எஃப் வடிவம். எஃப் வடிவம். அப்ப இந்த கோணம் என்ன இருக்கு? சமனா இருக்கும். சமனா இருக்கும். அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் எந்த கோணமும் சமன்? சரியா? இப்ப எல்லா இடமும் எக்ஸ் போட்டதுக்கு காரணம் என்ன? இப்ப நடுவுக்குள்ள இருக்கிறவர் இவர். இந்த கோணம் இந்த கோணம் சமன், இந்த கோணம் இந்த கோணம் சமன். இப்ப இது பாருங்க, இது இது இப்ப இது ஒரு ஆள் வேண்டா, இந்த ஆளுக்கு இந்த ஆள் சமன், அதே மாதிரி இந்த ஆளுக்கு இந்த ஆள் சமன், இந்த ஆளுக்கு இந்த ஆள் சமன் தானே. ஆமா சார். ரைட், அப்ப எல்லாருமே சமன். இப்ப அதாவது இவருக்கு இவர் சமன், அதே இவருக்கு இவரும் சமன். ஆக இவர் எல்லாருமே என்ன இருக்கும்? ஆளாளுக்கு சமனா இருக்கணும். அதனாலதான் எல்லா இடமும் எக்ஸ்போர்ட் இருக்கு. ரைட், அடுத்து பாப்போம். அடுத்து என்ன செய்யலாம்? சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யலாம்? ஒரு 800 எஃப் இருக்கு, கண்டுபிடிங்க பாப்போம். இங்க பாருங்க, ஏபி என்றவரை நான் இப்படி இழுத்து இப்படியே கீழே இருக்கிற ரெண்டு பாருங்க, சமாந்தர கோடு ரெண்டு இருக்கு, இருக்கா இல்லையா? ஏபி என்ற கோடு இவர், இது ஏ, இது டி, இது பி. இப்ப ரெண்டு சமாந்தர கோடு இப்படி இருக்கு. அப்ப வேற வேற என்ன வடிவம்? எஃப் வடிவம். எஃப் வடிவம். அப்ப என்ன கோணம் அது? ஒன்று விட்டகம், ஒத்த கோணம். ஒத்த கோணம் சார். அப்ப இவரும் ஒத்த கோணம். ஆக இவரும் எஃப் வடிவம், இவரும் இவரும் ஒத்த கோணம். பாருங்க, இப்ப முக்கோணத்துல மூன்று, ஒருங்கிசைவுக்கு மூன்று ஆக்கள் வந்துட்டு மாண்டு பாப்போம். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். சரி சார். அதே மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ரெண்டு இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் தானே ஒருங்கிசைவு காட்ட போறோம். இந்த குட்டி இந்த குட்டி இந்த குட்டி, இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். ஆகவே ஒரு பக்கமும் ரெண்டு கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கிசைவணும். அதாவது ஒரே பக்கமா இருக்கணும். அதாவது இந்த புள்ளடிக்கு நேரம் இருக்கிற பக்கம் மாதிரி இந்த புள்ளடிக்கு நேரையும் அதே பக்கம் இருக்கணும். ரைட்,
இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எழுதுவோம் என்னது? இது இந்த பக்கம் இதுல எப்படி இதுல இருக்கட்டும். இது இப்படியே இருக்கிறதுக்குனே நாங்க இங்கால என்ன ஒருத்தர் எழுதி வச்சுக்கொள்வோம். ஒருத்தர் எழுதி வச்சுக்கொள்வோம் என்னண்டா கோணம் ECF. பாருங்க கோணத்தை பாருங்க. ECF சமன் யாரு? கோணம் DFA. DFA. காரணம் என்ன? ஒத்த கோணம். ஒத்த கோணம். ரைட். அவரை வச்சுக்கொண்டு நாங்க திரும்ப எழுதுவோம். அதே வர FCE கோணம் FCE யும் யாரும் சமன் DEB யும் சமன். என்ன காரணம்? ஒத்த கோணம். ஒத்த கோணம். இப்ப பாருங்க இங்க இருக்க FCE ன மாத்தி ECF ன்னு போறோம். ரெண்டு மட்டும் தானே? ஆமா சார். இப்படி போறோம். ECF ம் இவரும் சமன். அப்ப இந்த ECF ன்னு போறோம். இப்ப பாருங்க இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. ரெண்டுலயும் ECF சமன் தானே? ECF சமன் இது, ECF சமன் இது. ஆகவே இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? ஆகவே DFA சமன் DEB. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? ஓம் சார். ஓகே ரைட். கோணம் இந்த கோணம் இந்த கோணம் சமன் காட்டும். ரைட். ஏற்கனவே எங்களுக்கு இந்த கோணம் இந்த கோணம் சமன், இந்த கோணம் இந்த கோணம் சமன், இந்த கோணம் இந்த கோணம் சமன். ஆகவே இந்த கோணம் இந்த கோணம் சமன். ரைட். இப்ப நாங்க வெளியே கொள்ளலாம். டைரக்டா இவரை கொண்டு இங்க எழுதலாம். எழுதி போட்டு என்ன செய்யணும்? இவரை எழுதினோம்டா DFA சமன் DEB. காரணம் என்ன? இது ரெண்டு மொத்த கோணமோ? இது ரெண்டு மொத்த கோணமோ? இது ரெண்டு மொத்த கோணமோ? ஒத்த கோணம் சார். இது மொத்த கோணமோ? பக்கம் சமன். இல்ல நான் கேக்குறது இப்ப இந்த DFA யும் இவரும் ஒத்த கோணமா? இல்லை. ஒத்த கோணம் சார். ஒத்த கோணம் எது? எப்படி இருப்போம் ஒத்த கோணத்துக்கு? இவரும் தான் ஒத்த கோணம். இவரும் தான் ஒத்த கோணம். இதுவும் சமனா இதுவும் சமனா இருக்கிறதால இதுவும் சமன். ஆனா ஒத்த கோணம் நாங்க சொல்லலாம். சரியா? அப்ப இங்க காரணம் என்ன போடணும்? நிறுவப்பட்டது. எப்படி நிறுவினாங்க? ECF ம் DFA யும் ஒத்த கோணம் என்று காட்டி, அதே ECF ம் DEB யும் கோணம் DEB யும் ஒத்த கோணம் என்று காட்டினோம். இங்கேயும் ECF. ஆகவே DFA யும் கோணம் DEB யும் சமன் என்று நாங்க என்ன செஞ்சாங்க? நாங்க தான் காட்டினாங்க. ரைட். அப்ப அதான் நம்ம என்ன போடுவோம்? இங்க நிறுவப்பட்டதுன்னு போடுவோம். ஒத்த கோணம்னு போடலாதீங்க. ஒத்த கோணம்னா எப்ப இடத்துல இருக்கணும்? இது ஒத்த கோணம் இல்ல. ஒத்த கோணம்னா இதுவும் ஒத்த கோணம், இதுவும் ஒத்த கோணம். பட் இதுவும் சமன், இதுவும் சமன் என்றால் இதுவும் சமன். ஆனா இது ரெண்டும் ஒத்த கோணம் மட்டும் சொல்லலாம். ரைட். ஆகவே நிறுவப்பட்டது. அடுத்தது என்னது? கோணம் ADF சமன் கோணம் DBE. இவர்தான் என்னது? ஒத்த கோணம். F வடிவம் இந்த F வடிவத்துல இந்த O இவர்கள். ஆகவே முக்கோணி ADF ஒரே திசையில் சர்வசமன். முக்கோணி DBE. என்ன காரணம்? கோணம்
கோணம் கோணம் பக்கம் பக்கம் எழுதி கொள்ளுங்க. அது செய்யல அக்ஷித் திருப்பி எக்ஸிலேட்டா ஏன் தம்பி அழுதுறீங்க நீங்க பாரு சரியா பஸ் திருப்பி தரணும். என்ன சாமி செஞ்சீங்க நான் ஒண்ணும் பண்ணல. சார்ஜர்ல சாமி எழுதியாச்சா? இல்ல சார் எழுதுங்க. சரி சார் இல்ல சார் எழுதுங்க சார். எழுது. விளங்கி எழுதி கொள்ளுங்க. விளங்காடி எழுதுங்க. மேல இருக்க படம் கிழிட்டீங்களா முதலே? கிரீட்டம் சார் ஓகே, இந்த படத்தை ஓகே சார் எழுதியாச்சு. வெளியில படத்தை எழுது. கீழே போட முடியாது இஞ்சி மம்தா என்ன லேட் இன்னைக்கு? நான் லிங்க் பார்க்கல சார் இனி நான் லிங்க போட்டு ஒவ்வொருத்தருக்கா கோல் எடுக்கணும். அப்படி இல்லை லிங்க் பார்க்கலண்டா இல்லாட்டி ஒவ்வொரு வீடு வீடா வந்து கட்டி தட்டி லிங்க் போட்டு ஆன் பண்ணுங்கோ சொல்லணும். நீங்க வந்து
சார் படம் வரைஞ்சாச்சு. ஓகே, எழுதி கொள்ளுங்க. சதுரம் ஏபிசிடி இன் உள்ளே சதுரம் ஏபிசிடியின் உள்ளே சதுரம் ஏபிசிடியின் உள்ளே உள்ளே எக்ஸ் ஏபி எனும் சமபக்க முக்கோணி எக்ஸ்ஏபி ஒரு சமபக்க முக்கோணி ஆகுமாறு புள்ளி எக்ஸ் அமைந்துள்ளது. XAB 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 ஒரு சமபக்க முக்கோணி ஆகுமாறு புள்ளி எக்ஸ் அமைந்துள்ளது. முக்கோணி AXD சர்வசமன், அதாவது ஒருங்கிசைவு. முக்கோணி AXD ஒருங்கிசைவு. முக்கோணி BXC என காட்டுக. முக்கோணி AXD ஒருங்கிசைவு முக்கோணி BXC எனவும் DXC ஒரு இருசமபக்க முக்கோணி எனவும் காட்டுக. 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 நீங்க செய்யுங்க பாப்போம். ஓகே பாப்போம். ஒரு சதுரம் என்றா അതിന്റെ பக்கங்கள் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். பக்கங்கள் சமனா இருக்கும். கோணங்களே எவ்வளவு எத்தனை பாகையா இருக்கும்? 90 பாகை. 90 பாகையா இருக்கும். ரைட், இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சதுரம் என்றா கோணங்கள் 90 பாகையாவும் பக்கங்கள் எல்லாம் சமனா இருக்கும். ரைட், இந்த பக்கத்துக்கு அப்ப எல்லா பக்கமும் சமனா இருக்கணும். அப்ப இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சமன். அதோட முக்கோணத்தின் பக்கமும் அதே மாதிரி சமனா இருக்கு. சரி, அப்ப எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சமன் சதுரம் என்றதால இங்க ஏற்கனவே இது 3 சமன் தரவு தான் இருக்கு. அதே மாதிரி இவ்வளவு 90 பாகங்களுக்கு தெரியும். ரைட், ஒரு சமபக்க முக்கோணியில ஒரு அவகோணம் எவ்வளவு சார்?
ஒரு முக்கோணின் அவகோணங்களை கொடுத்தவை எவ்வளவு? 180 பாகை சார். 180 பாகை. சமபக்க முக்கோணி என்றா ஒரு கோணம் எவ்வளவா இருக்கும்? அப்ப 60 பாகையா இருக்கும் சார். 60 பாகையா இருக்கும். அப்ப இது 60 பாகையா இருக்கும், இது 60 பாகையா இருக்கும், இது 60 பாகையா இருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவும் 60 பாகை, இவ்வளவும் 60 பாகை, 60 பாகை, இவ்வளவும் 60 பாகை. ரைட். இப்ப மொத்தம் 90 பாகை. இதுல 60 பாகைன்னா இது எவ்வளவு? 30 பாகை. 30 பாகையா இருக்கும். அப்ப இது வந்து எங்களுக்கு 30 பாகையா இருக்கும். அதே மாதிரி மொத்தம் 60 பாகை. அப்ப அந்த பக்கம் இருக்கிற மேல இருக்கிற கோணம் எவ்வளவு? மொத்தம் 90 பாகை. இது 60 பாகைன்னா இது எவ்வளவு? 30 பாகை. 30 பாகையா இருக்கும். இப்ப முக்கோணம் எங்களுக்கு ஒரு விசை காட்டணும், AXDயும் BXCயும். ரைட். ஒரு விசை காட்டுறதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த தரவுகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு குறிச்சு கொள்ளணும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு தரவுகள்ல வந்து இப்ப நாங்க இந்த 60 பாகை 30 பாகை காண்றது சொல்லணும். ரைட். இப்ப முதலாவது வந்து நாங்க குறிச்சு கொள்ளணும் என்னது? சமபக்க முக்கோணியின் அகக்கோணம் ஒன்றை பெறுவது எவ்வளவு? 180 பாகை சார். அந்த அகக்கோணம் மூன்றையும் சேர்த்துதான் 180 பாகை. அகக்கோணம் ஒன்றின் பெறுவது 60 பாகை சார். அப்ப 1 60 பாகை. ஆகவே எங்களுக்கு தெரியும் இதுல இருந்து அந்த 60 பாகை நாங்க போட்டுக்கொள்ளலாம். என்னது? A B X சமன் B A X சமன் A X B சமன் 60 பாகை. ரைட். முக்கோணத்தில் இருக்க ஒவ்வொரு கோணங்களையும் நான் குறிச்சிருக்கேன். வடிவா பாத்தீங்கன்னா தெரியும். ABX ABX இந்த கோணம், BAX இந்த கோணம், AXB இந்த கோணம் எல்லாம் 60 பாகைன்னு எங்களுக்கு தெரியும். ரைட். சதுரம் ஒன்றின் கோணங்கள் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும் சார். சமனாகவும் செங்கோணமாகவும் இருக்கும். ஆகவே ABC சமன் BAD சமன் 90 பாகை. ஓமா இல்லையா? ஓம் சார். ரைட். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும். ஆகவே கோணம் XBC என்றது யாரு? அந்த குட்டி கோணம். ஆமா சார். இவருக்கு சமன் என்னவா இருக்கும்? மொத்த கோணம் ABC யில இருந்து என்னத்தை கழிக்கிறதுக்கு சமன்? ABC இருந்து கழிக்க. இந்த குட்டி கோணம்ன்றது மொத்த கோணத்தில இருந்து இந்த கோணத்தை கழிக்கிறதுக்கு தானே சமன். ABX கழிக்கிறதுக்கு சமன். ஓமா இல்லையா? ஓம் சார். ஓ. ஆகவே ABC என்றது 90 பாகை, ABX என்றது 60 பாகை. ஆக எங்களுக்கு எப்படி வரும்? 30 பாகை. அதே போல் இந்த கோணம் XAD சமன் 30 பாகையா இருக்கும். இதே செய்வதான் நாங்க இங்கே செய்ய போறோம் என்றாலும் நான் திருப்பி எழுத தேவையில்லை. விளங்குதா? XBC கண்டது எப்படியோ அதே மாதிரி தான் இங்காலையும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறார். அப்ப அதே மாதிரி XADயும் வந்து என்ன இருக்கும்? 30 பாகையா இருக்கும். ரைட். 30 பாகை கண்டுபிடிச்சோம். ரைட். இப்ப நாங்க ஒருங்கி செய்வுக்கு போவோம். ஒருங்கி செய்வு போனோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு முக்கோணியையும் எடுப்போம். முக்கோணி XDC A BX
AXB சம முக்கோணி BXC C இல் AD சமன் BC 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 என்ன sir. காரணம் தரவு sir. சதுரத்தின் பக்கம் பக்கங்கள் அவன் தரையில தரவு இது அவன் தந்த தரவா சரி. இது இல்லையே இல்ல சதுரம் தான் sir. தந்தது சதுரத்தின் இல்ல பக்கங்கள் சமன்ட்டு நாங்க எல்லாம் போடுறோம் சதுரத்தின் பக்கங்கள் ரைட் சரி sir. அடுத்தது வந்து AX சமன் என்னது B BX 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 என்னது இது காரணம் தரவு முக்கோணம் முக்கோணியின் பக்கம் போடலாம் சமபக்க முக்கோணின்னு போடலாம் ஆனா எங்களுக்கு அங்க சரி தரவு sir. தந்திருக்கு இது தந்துருக்கு மூணு sir. சமன் தான் தந்தது ஆமா சார் அவங்க தரவு sir. அடுத்தது கோணம் BAX சமன் X கோணம் CBX X என்ன காரணம் நிறுவப்பட்டது நிறுவப்பட்டது. ஏன் இங்க 30 பாகை இங்க 30 பாகை இது 30 பாகை இங்க XBC 30 பாகை இது 30 பாகை இது 2 இது 1 ஆகவே 1 சமன் 2 XBC யும் XBD சமன் என்று நாங்கள் ஏற்கனவே நிறுவியிருக்கோம் அப்ப நிறுவப்பட்டது ரைட் அப்ப இது என்ன இதுல வரப்போகுது ஆகவே முக்கோணி AXD ஒருங்கிசைவு சமநிலை ஒருங்கிசைவு சர்வசமன் சமநிலை சர்வசமன் 3 கோடு BXC காரணம் என்ன நிறுவப்பட்டது சார். ஒருங்கிசைவு காரணம் என்ன 4 காரணம் இருக்கு ஒருங்கிசைவுல இது என்ன காரணத்தால் இப்ப இது ஒருங்கிசைவு பக்கம் 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 இது பக்கமா இல்ல சார். பக்கம் கோணம் கோணம் பக்கம் 2 பக்கம் இருக்கு ஒரு கோணம் இருக்கு பக்கம் கோணம் பக்கம் ரைட் இப்ப ஒருங்கிசைவு காட்டியாச்சு இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா முக்கோணிகள் ஒருங்கிசைவதால் ரைட் அப்ப அடுத்த கேள்விக்கு விட எப்படி வருமெண்டா முக்கோணிகள் ஒருங்கிசைவதால் ரைட் முக்கோணிகள் ஒருங்கிசைவதால இப்ப எங்களுக்கு இந்த முக்கோணியும் அதாவது இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்தது காட்டிட்டேன் ஒருங்கி செஞ்சா என்ன நடக்கும் அந்த முக்கோணியில் இருக்க எல்லாமே சர்வசமனா இருக்கும் அதாவது இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கும் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கும் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கும் முக்கோணிகள் ஒருங்கி செய்வதால என்னவா இருக்கும் XD சமன் யாரா இருக்கும் ஒருங்கி செஞ்சா பிறகு இப்ப 2 முக்கோணியும் ஒருங்கி சர்வசமன் ஒன்றுக்கு மேல ஒன்று நிக்க போகுது அப்ப XDக்கு என்ன சமனா இருக்கும் XC சார். XC சமனா இருக்கும் குட் XC சமனா இருக்கும் ஏன் இந்த முக்கோணம் மடிச்சு வச்சுட்டா இவர் போய் கணக்கா இதுல பொருந்துது இவரும் சமன் இவரும் சமன் எல்லாம் ஒதுக்கி செய்யுதுண்டா இவரும் சமனா இருக்கும் சமன். ஆகவே முக்கோணி XDC ஒரு இரு சமபக்க முக்கோணி ஏன் 2 பக்கங்கள் சமனா இருந்துச்சுண்டா இந்த பக்கமும் சமன் 2 பக்கங்கள் சமனா இருந்துச்சுன்னா என்னது இந்த முக்கோணி ஒரு இது சம பக்கம் முக்கோணி எழுதி கொள்ளுங்க வேகமா எழுதி கொள்ளுங்க இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு Thank you sir. Thank you good night Thank you sir Thank you good night